ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலை ஈசி மேக்ஸ். இந்த வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டாக அதுக்கான ஸ்டடி பிளான் நம்ம வீடியோ கிளாஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸில் நம்ம எந்த யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூனிட் 3 டோபாலஜி. ஸோ இந்த யூனிட் எடுத்து தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். ஸோ அதில் போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். கவனிங்க. ஸோ நம்ம பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 10 யூனிட்ஸுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 250 டேஸ் எடுத்திருப்போம். ஸோ அந்த 250 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஸோ இந்த 250 டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 20 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். ஸோ 10 யூனிட்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 20 டேஸ் எடுத்து ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 யூனிட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1 அல்ஜிப்ரா முடிச்சிருப்போம். அடுத்து யூனிட் 4 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்து யூனிட் 5 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்து யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்து யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 9 ஆப்ரேஷன் ரிசர்ச். அடுத்து யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 8 யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேங்க்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், ஸோ அதுக்கப்புறமா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், ஸோ அதுக்கப்புறம் வீடியோ கிளாஸ். ஸோ இந்த 8 யூனிட்டுக்குமே ஃபுல்லாக நம்ம வந்து சென்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம அடுத்து எந்த யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூனிட் 3 டோபாலஜி. இந்த யூனிட் தான் நம்ம எடுத்து பார்க்க போறோம். ஸோ இந்த டோபாலஜியும் அடுத்து நம்ம பார்க்க போற கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ், இந்த 2 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு வந்து சிலபஸ்ல ஆட் பண்ணது. ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. இந்த 2 யூனிட்டும் புதுசா ஆட் பண்ணது. ஏற்கனவே உள்ள அந்த 8 யூனிட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஓல்டு சிலபஸ்ல உள்ள யூனிட் தான். இப்போ இந்த 2 யூனிட்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்குமே நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 20 டேஸ் எடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல டோபாலஜி இந்த யூனிட் எடுத்து இந்த யூனிட்டோட மைண்ட் மேப் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டோட டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல், இதுக்கான டீடைல்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறதுக்கான டேட்டு, எந்தெந்த டாபிக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும், ஸோ அதை எப்படி நம்ம அட்டன் பண்ணணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இந்த 8 யூனிட்டுக்குமே வீடியோ கிளாஸோட லிங்க் அனுப்பியிருப்போம், மெட்டீரியல் அனுப்பியிருப்போம், கொஸ்டின் பேங்க் அனுப்பியிருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனுப்பியிருப்போம், டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ற கொஸ்டின்ஸுமே எல்லாமே பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்போம். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணிருப்பீங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற இந்த 2 யூனிட்டுக்குமே வீடியோ கிளாஸ் மட்டும் இருக்காது, மெட்டீரியல் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. டோபாலஜிக்கான மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், இதெல்லாமே அனுப்புவாங்க. ஸோ இந்த டோபாலஜிக்கும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இந்த 2 யூனிட்டுக்கு மட்டும் நம்ம யூடியூப்ல வீடியோ கிளாஸஸ் இருக்காது. ஸோ அதனால நம்ம மெட்டீரியலை வச்சு நீங்க வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி படிச்சுட்டு நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஸோ இந்த 250 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். ஸோ அதுல நம்ம இந்த 8 யூனிட்டும் ஃபுல்லா தரவு பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து டோபாலஜி பாத்தீங்கன்னா நமக்கு மே 21 ஆரம்பிச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 9 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். டோட்டலா வந்து ஒரு 20 டேஸ் எடுத்து நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த யூனிட்டுக்கான ஃபுல் டீடைல் என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ இந்த யூனிட் 3 டோபாலஜிக்கான சிலபஸ், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நியூ சிலபஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த யூனிட்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ் என்ன, நியூ சிலபஸ் என்ன, ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். ஓல்டு சிலபஸ்ல எந்தெந்த டாபிக்லாம் இருக்குது, புது சிலபஸ்ல எதெல்லாம் இருக்குது, எதை டெலீட் பண்ணியிருக்காங்க, எதை நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க, எதை மட்டும் நம்ம படிச்சா போதும் அப்படின்ற ஃபுல் டீடைலை நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 8 யூனிட்டுக்கு நம்ம பார்த்துருப்போம். இப்போ யூனிட் 3 பாத்தீங்கன்னா டோபாலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நியூ சிலபஸ் தான். அப்போ இந்த டோபாலஜில நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ், அடுத்து பேசிஸ், த ஆர்டர் டோபாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டோபாலஜி, சப்ஸ்பேஸ் டோபாலஜி, க்ளோஸ்டு செட் அண்ட் லிமிட் பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், த பாக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டோபாலஜிஸ், மெட்ரிக் டோபாலஜி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஸ்பேசஸ், கனெக்டட் சப்ஸ்பேசஸ் ஆஃப் த ரியல் லைன், காம்போனன்ட்ஸ் அண்ட்
local connectedness, compact subspaces of the real line, limit point compactness, local compactness. So next பார்த்தீங்கன்னா countability and separation axiom, normal spaces, Uraison lemma, Uraison metrization theorem, the tides extensions theorem. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ் டோபாலஜியில் இருக்கிற நியூ சிலபஸில் உள்ள டாபிக்ஸ். இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைண்ட் மேப்பை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 மெயின் டாப்பிக்காக பிரித்து அதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், எந்தெந்த டாபிக்ஸில் நமக்கு எதெல்லாம் நமக்கு சப் டாபிக்ஸாக வருது அப்படின்றத ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத ஒரு மைண்ட் மேப் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மைண்ட் மேப் பிரகாரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ நம்மளோட மெட்டீரியல்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மைண்ட் மேப் பிரகாரம் தான் நம்ம நோட்ஸுமே எழுதியிருப்போம் நம்ம. ஸோ அதை படிச்சுட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம வந்து டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூனிட் 3 டோபாலஜிக்கான மைண்ட் மேப். இப்போ இந்த யூனிட் 3 டோபாலஜியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 டாப்பிக்காக பிரிச்சுக்கிறோம். ஒன்று டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஸ்பேசஸ் அண்ட் காம்பேக்ட் ஸ்பேசஸ் அப்படின்னு 2 டாப்பிக்காக பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு 2 டாப்பிக்காக பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ்ல என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. டிஸ்கிரீட் டோபாலஜி, finite complement topology, countable complement topology, basis for a topology, standard topology, lower limit topology, K topology, order topology, product topology, subspace topology, open set and closed set, limit points. ஸோ இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ்ல வந்துடும். நம்ம மெட்டீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா இதே ஆர்டர்ல இதோட டெஃபினிஷன், அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட், இதோட ப்ராப்பர்ட்டிஸ், இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே நீட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ல நம்ம என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் பார்க்குறோம்னு பாருங்க. கான்வெக்ஸ் செட், க்ளோஷர் ஆஃப் ஏ செட்டு, இன்டீரியர் ஆஃப் ஏ செட்டு, அவுட் ஆஃப் ஸ்பேஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமியோமார்பிசம், கன்ஸ்ட்ரக்டிங் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், இன்க்ளூஷன் அண்ட் காம்போசிட்ஸ், டொமைன் அண்ட் ரேஞ்ச், பாக்ஸ் and product topology, metric topology, pasting and sequence lemma. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இந்த டாபிக் கீழே சப் டாபிக்ஸாக வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஸ்பேசஸ் அண்ட் காம்பேக்ட் ஸ்பேசஸ்ல இதில் 2 டாப்பிக்காக பிரிச்சுக்கிறோம். கனெக்டட் ஸ்பேசஸ் தனியாகவும் காம்பேக்ட் ஸ்பேசஸ் தனியாகவும் பிரிச்சுக்கிறோம். நம்ம இந்த கனெக்டட் ஸ்பேசஸ்ல என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா இன்டர்மீடியட் வேல்யூ தியரம், மேக்ஸிமம் வேல்யூ தியரம், யூனிஃபார்ம் கண்டினியூட்டி தியரம், connected subspace of the real line, linear continuum, path connected, components and local connectedness, locally connected, locally path connected, weakly locally connected. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா connected spacesல வந்துடும். Compact spacesல பார்த்தீங்கன்னா compact subspace of the real line, extreme value theorem, Lebesgue number lemma, uniform continuity theorem, isolated point, limit point and local compactness, countability and separation axiom, Hausdorff space and normal spaces, Uraison metrization theorem, these extensions theorem, Uraison lemma and Jones lemma, Teknoff theorem and tube lemma. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் ஸ்பேசஸ்ல வந்துடும். ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3 டோபாலஜி இதோட மைண்ட் மேப்பை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி நம்ம வந்து செப்பரேட்டாக டாபிக்ஸ் வைஸாக பிரித்து நம்ம கொடுத்துருப்போம். இதை நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு நோட்டில் இதை அப்படியே எழுதிக்கிங்க. ஸோ இந்த மைண்ட் மேப்பை எழுதிட்டு இதே ஆர்டரில் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மெட்டீரியலில் இருக்கிறத அப்படியே 1 by 1 படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறமா இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீ, அதுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் எல்லாமே அனுப்புவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூனிட் 3 டோபாலஜியோட டீடைல்ஸ். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 77 பேஜஸ் இருக்கும். கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா 37 பேஜஸ் இருக்கும். ஸோ இதில் 148 கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின் பேங்க்ன்றது ஏற்கனவே நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே டிஆர்பியில் இந்த யூனிட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 17 பேஜஸ் இருக்கும், ஒரு 88 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த டோபாலஜின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாலி டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின்ஸ், இப்போ நம்ம கண்டக்ட் பண்ண போகிற டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். பேஜஸ் பார்த்தீங்கன்னா 139 பேஜஸ் இருக்கும். டோட்டலாக இந்த யூனிட் 3 டோபாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு 270 பேஜஸ் 536 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூனிட் 3 டோபாலஜிக்கான டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ். இப்போ இந்த யூனிட்ட நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, மே 21 மே 21 ஆரம்பிச்சு ஜூன் 9th அன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம். டோட்டலா பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டுக்கு ஒரு 20 டேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் நம்பர் 1. இப்போ இந்த டெஸ்ட் நம்பர் 1 எந்த டாபிக்க பேஸ் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் அண்ட் கன்டினியூஸ் ஃபங்ஷன். ஸோ இத பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் நம்பர் 1 நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மே 29th அன்னைக்கு இந்த டெஸ்ட் நம்பர் 1 கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இத படிச்சு நீங்க ஃபுல்லா தரவு பண்றதுக்கு டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 9 டேஸ் டைம் இருக்கும். ஸோ நம்ம மெட்டீரியல்ல நீங்க எது ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா, பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 39 வரைக்கும் நீங்க படிக்கிற மாரி இருக்கும். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பேஜஸ் படிக்கிற மாரி இருக்கும் டெஸ்ட் நம்பர் 1க்கு. இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் அண்ட் கன்டினியூஸ் ஃபங்ஷன்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கேட்போம் அப்படின்றத மைண்ட் மேப்ல பாருங்க. டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ்க்கு கீழ என்னென்னலாம் டாபிக்ஸ் குடுத்திருக்கோம், கன்டினியூஸ் ஃபங்ஷனுக்கு கீழ என்னென்னலாம் டாபிக்ஸ் குடுத்திருக்கோமோ, அது ஃபுல்லா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 1ல இருந்து 39 வரைக்கும் நீங்க படிச்சு முடிச்சீங்க அப்படின்னா போதும். டெஸ்ட் நம்பர் 1 டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 9 டேஸ் டைம் குடுப்பாங்க. ஸோ இந்த 9 டேஸ்ல இத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு 29th அன்னைக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கீ சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டீடைல்டு சொல்யூஷன் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த யூனிட்டோட மெட்டீரியல் சென்ட் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃப்பா சென்ட் பண்ணிருவாங்க. ஸோ நீங்க நம்ம சென்ட் பண்ண உடனே டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அத ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம என்னைக்கு கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஜூன் 7th அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுவுமே படிக்கிறதுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 9 டேஸ் டைம் குடுப்பாங்க. இப்ப டெஸ்ட் நம்பர் 2க்கு என்னென்ன டாபிக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கனெக்டட் ஸ்பேசஸ் அண்ட் காம்பாக்ட் ஸ்பேசஸ். இந்த 2 டாபிக்க பேஸ் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க மெட்டீரியல்ல படிக்கிறது பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 40ல இருந்து பேஜ் நம்பர் 73 வரைக்கும் படிக்கிற மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த 74ல இருந்து 77 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ மட்டும் எடுத்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 2க்கு ஜூன் 7th அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீ, டீடைல்டு சொல்யூஷன் அனுப்புவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, டீடைல்டு சொல்யூஷன் அனுப்பிருவாங்க. ஸோ அத வச்சு நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக் இருக்குதுன்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் நம்பர் 3. ஸோ இது என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜூன் 9th அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் டைம் குடுப்பாங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு ஃபுல் மெட்டீரியல் நீங்க படிக்கிற மாரி இருக்கும். பேஜ் நம்பர் 1ல இருந்து 77 வரைக்கும் நீங்க ஃபுல்லா தரவு பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்குமே கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, டீடைல்டு சொல்யூஷன் அனுப்பிருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 3 டோபாலஜிக்கான டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ். டெஸ்ட் நம்பர் 1 என்னைக்கு கண்டக்ட் பண்றோம், டெஸ்ட் நம்பர் 2 என்னைக்கு கண்டக்ட் பண்றோம், டெஸ்ட் நம்பர் 3 என்னைக்கு கண்டக்ட் பண்றோம் அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் டீடைல் என்னன்றத பார்த்தோம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸஸ்ல யூனிட் 8 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இந்த யூனிட் எடுத்து ஸோ அதோட மைண்ட் மேப்பு, அதுக்கப்புறம் அதுக்கான டீடைல்ஸ், அதுக்கான டெஸ்ட் டேட்டு, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்னன்றத டீடைலா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம்.